அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட ரமலான் பயணத்துல இன்னைக்கு நாம 10வது நாள் அடைஞ்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா ரஹ்மத், அதாவது அல்லாவின் அருளோட முதல் 10 நாட்களோட நிறைவு நாள் இது. வாங்க இந்த நாளோட ஆழமான முக்கியத்துவத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம், சரியா? அல்லாவின் அருளை பெறுவதற்கான இந்த முதல் ஸ்டேஜ நாம எப்படி வெற்றிகரமா முடிக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டமான பாவ மன்னிப்புக்கு நாம நம்மள தயார்படுத்திக்க முடியும். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். முதல்ல இந்த ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்துருவோம். ரஹ்மத்னா அல்லாவின் எல்லையில்லாத அருள், அவனோட கருணை, அவனோட இரக்கம். ரமதானோட முதல் 10 நாட்களுமே இந்த ரஹ்மத்தை முழுசா வாங்குறதுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா இதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட அஸ்திவாரமே. ரமலான் மாசங்கிறது சும்மா ஒரே மாதிரி போற 30 நாள் கிடையாது. அது ரொம்ப அழகா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம். இதை நாம 3 முக்கியமான நிலைகளா பிரிக்கலாம். ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு அற்புதமான ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி மாதிரி. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, முதல் 10 நாள்ல அல்லாஹோட அருளை, அதாவது ரஹ்மத்தை நம்ம தேடுறோம். ஏன்? ஏன்னா அவனோட கருணையை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம பாவம் மன்னிப்பு, அதாவது மகஃபிரத் கேட்கறதுக்கான தகுதியும் தைரியமும் நமக்கு வரும். அதுக்கப்புறம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூய்மையான உள்ளத்தோட கடைசி 10 நாள்ல நரக நெருப்பிலிருந்து விடுதலையை வேண்டுறோம். நாம இப்போ இந்த முதல் நிலையோட உச்சக்கட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்கிறோம். சரி, இப்போ நம்மளோட கவனத்தை இந்த முதல் 10 நாட்கள் மேல முழுசா வைக்கலாம். இந்த நாட்கள் அல்லாவின் அருட்கொடைகள் பூமி மேல மழை மாறி பொழியிற நேரங்கள். இந்த நாட்கள்ல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன நல்ல காரியத்துக்கும், கேக்குற ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த முதல் 10 நாட்கள்ல நாம விடாம ஓத வேண்டிய ஒரு பொதுவான துவா இதுதான், ரப்பிக் ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இதோட அர்த்தம், ஏன் இறைவா, என்ன மன்னிச்சுடு, என் மேல கருணை காட்டு, கருணையாளர்களே நீதான் மிகச்சிறந்தவன். பாருங்க, இந்த எளிமையான பிரார்த்தனை மன்னிப்பையும் கருணையையும் ஒன்னா சேர்த்து கேக்குது. ஏன்னா கருணை இல்லாம மன்னிப்பு முழுமையாகாது, சரிதானே? ஓகே, இப்ப நாம இந்த பகுதியோட மையப்புள்ளிக்கு வரோம். மத்த 9 நாட்களை விட இந்த 10வது நாள் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் ஒரு கடைசி நாள் மட்டும் இல்ல, இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். 10வது நாளோட சாராம்சத்தை நம்ம 3 விஷயமா பார்க்கலாம். முதல்ல, இது அல்லாஹோட ரஹ்மத்தை முழுசா வாங்கிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட கிளைமேக்ஸ் மாதிரி. ரெண்டாவது, இந்த அருளை பெற்று நம்மள நாம தூய்மைப்படுத்திக்கிறது, அடுத்த கட்டமான பாவ மன்னிப்புக்கு நம்மள தயார்படுத்துது. இது ஒரு முக்கியமான இணைப்பு பாலம். கடைசியா 3வது, நாம மத்தவங்க கிட்ட கருணையா நடந்துக்கிறது மூலமா அல்லாஹோட கருணைய நம்ம பக்கம் இழுக்கிறோம். இது நம்மள இறைவன் கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போகும். இந்த 10வது நாளுக்கென்றே ஒரு ஸ்பெஷலான, ரொம்ப பிரத்யேகமான ஒரு துவா இருக்கு. அல்லாவின் அருளை முழுசா அடையறதுக்கு இந்த துவா ஒரு சாவி மாதிரி. அதோட வார்த்தைகளும் அதுக்குள்ள இருக்கிற பொருளும் ரொம்ப ஆழமானவை. இதோ அந்த சிறப்பு துவாவோட அரபி வாசகம். இதுல இருக்கிற வார்த்தைகள் வெறும் அழகுக்காக இல்ல, இது இறைவன் கிட்ட நம்மளோட நிலையை உயர்த்த சொல்லி கேக்குற ஒரு சக்தி வாய்ந்த கோரிக்கை. நாம யாரு, நாம எப்படி மாற விரும்புறோங்கிறத பத்தின ஒரு பிரகடனம் இது. வாங்க இதோட ஆழமான பொருளை இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அரபில ஓதுறதுக்கு சிரமப்படுறவங்களுக்காக இதோ அதோட தமிழ் உச்சரிப்பு. ஒரு நிமிஷம் எடுத்து இதை தெளிவா படிச்சு இதோட ஓசையை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பொருளை நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த துவாவோட பொருள் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க. நாம 3 உயர்ந்த நிலைகளை கேட்கிறோம். முதல்ல முதவக்கிலேன், அதாவது ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன படகு மாதிரி முழுசா இறைவனையே சார்ந்திருக்கிறவங்க. நம்மளோட முழு நம்பிக்கையும் அவன் மேல மட்டும்தான். 2வது ஃபாயிசீன், அதாவது ஒரு மலை உச்சியில நிக்கிற மாதிரி அவன்கிட்ட வெற்றி பெற்றவங்க, இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் உண்மையான வெற்றியை அடைஞ்சவங்க. 3வது முஹர்ரபீன், அதாவது அமைதியான ஒரு பூங்கா மாதிரி, அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவனோட பிரசன்னத்துல அமைதியை கண்டுபிடிக்கிறவங்க. இது ஒரு அடியான் கேட்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கான பிரார்த்தனை. பிரார்த்தனையோட செயல்களும் சேரும்போதுதான் அதோட தாக்கம் முழுமையாகும், இல்லையா? அதனால இந்த 10வது நாள்ல நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான நல்ல செயல்கள் என்னன்னு பார்க்கலாம். இதோ இன்னைக்கு நாளே முழுமையாக்க 3 சக்தி வாய்ந்த செயல்கள். முதல்ல சதகா. இன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க, அது அல்லாவின் கருணையை ஈர்க்கும். 2வது கனிவு.
உங்க குடும்பத்துக்கிட்டையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் அன்பா நடந்துக்குங்க. நாம மத்தவங்களுக்கு கருணை காட்டுறது இறைவனோட கருணையை நாம பெறுவதற்கான ஒரு வழி. 3வது துவா. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற நேரமான மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி நாம இப்ப பார்த்த அந்த சிறப்பு துவாவை ஓதி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. ரஹ்மத்தோட முதல் 10 நாட்களின் அருளை பெற்று உங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அடுத்த கட்டமான பாவ மன்னிப்பை பெற நீங்க உண்மையிலேயே தயாரா? இந்த 10வது நாள் இந்த ரமலான்ல உங்களுக்கான ஒரு திருப்பு முனையா அமையட்டும். இன்ஷா அல்லாஹ்.